நண்பர்களே, ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம். சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும். எளிமையாக ரொம்ப எஸ்ஆர்னோ சின்ன கேள்வியாக இருக்குது, அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம் சார். மாதேஸ்வரன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. சார், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இதனால் விரைப்புத்தன்மையும் இருக்குது, இது ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு. தைராய்டு ப்ராப்ளம் எக்ஸஸாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஆண்மை குறைவு வரலாம். ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் அப்படி வரும். கொஞ்சமாக மைல்டு தைராய்டு ப்ராப்ளத்துக்கு உடனடியாக ஆண்மை குறைவெல்லாம் வராது. சில நேரங்களில் 2 பிரச்சனைகள் ஒன்றாக உங்களுக்கு வரலாம், கோஇன்சிடென்ஸ். அப்போ தைராய்டை கண்டிப்பாக சரி பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்மை குறைவையும் சரி பண்ணணும். நம்ம ஆண்மை குறைவுக்கு நீங்கள் ஒரு முழுமையான டெஸ்ட் எடுத்துக்கணும். செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல்னு இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா ரத்த நாளங்களில் வர குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனை, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்புல பிரச்சனை, மெட்டபாலிக் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இதை சரி செய்ய முடியும். அதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. தைராய்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ஒரு முறை ஒரு மேல் கல்யாணமாயும் செக்ஸ் அவரால் பண்ண முடியல. அப்போ வந்தப்போ அவர் மனைவி வந்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ அவர் கொஞ்சம் மனநலம், மன அழுத்தத்திற்கான மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்காரு, மனநலத்துக்கான மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. திருமணத்திலேயே அவர் சிரிக்கவே இல்லை, உம்முன்னு தான் இருந்தார். பெண்கள்லாம் அவர் தோழிகள்லாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல்ல என்ன நினச்சோம், சரி மனநல பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்றனால அப்படி டல்லாக இருக்காருன்னு. பின்னால் டெஸ்ட்டுகள் எடுக்கும்போது, செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் எடுக்கும்போது தைராய்டு கிட்டத்தட்ட 200 அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்தது. தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவருக்கு ஃபேஸ் மாஸ்க் லைக் ஃபேஸ், முகத்தில் உணர்ச்சி இருக்காது. அதோட மனநல மருந்துகளும் சேரும்போது மொத்தமாக முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உணர்ச்சியே இருக்காது. தைராய்டு பிரச்சனைகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் உண்டு பண்ணும். ரொம்ப ட்ரிவியலாக லைட்டாக இருக்கிறதுனால வராது. ரெண்டாவது, நீங்கள் மாத்திரைகள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தைராய்டையும் சரி பண்ணணும், ஆண்மை குறைவையும் சரி பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து சரி பண்ணிக்கலாம். சார், சானியூ அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. வயகரா சாப்பிட்ற ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? வயகரா பொறுத்த வரைக்கும் வயது லிமிட் கிடையாது. ஒரு சிறுவர்கள் சாப்பிடக்கூடாது, சிறுவர்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. வயதுக்கு வந்தவர்கள் ஆண்கள் எடுத்துக்கலாம், ஆனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுக்கணும். இது ஷெட்யூல் H ட்ரக். வயதுக்கு வந்தவர்கள் எடுத்துக்கலாம். மிக வயதானவர்கள் எடுக்கலாமன்னா எடுக்கலாம், அவர்களும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல விரைப்புத்தன்மை வரும், நல்ல செக்ஸில் ஈடுபடலாம். யார் எடுத்துக்க கூடாது, ஒன்று இருதய நோய்க்காக நைட்ரைட்ஸ் மாத்திரைகள் எடுக்கிறவங்க, பிபிக்கான மாத்திரைகள் எடுக்கிறவங்க, கண்ணில் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா என்ற நோய் உள்ளவர்கள், சிக்கிள் செல் அனீமியா என்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, வயக்ராவுக்கு அலர்ஜி அப்படின்னு தெரிந்தவர்கள், இவர்கள் எடுக்கக்கூடாது. மற்ற எல்லாரும் எடுக்கலாம். ஆனால் இது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல, இது ஒரு மருந்து. தேவைப்படுபவர்கள் மட்டும்தான் எடுக்கணும், மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுக்கணும். நமக்கே வயரா போட்டு செக்ஸ் பண்ணலாம்லாம் பண்ணக்கூடாது, அது தேவையில்லாத சிக்கலை உருவாக்கும். நீங்கள் இயல்பாக செக்ஸ் பண்ண முடியக்கூடியவர்கள் இயல்பாக நீங்கள் இதை பண்ணுறதா நல்லது. தேவைப்படும் போது ஆண்மை குறைவு இருக்குது, டாக்டர் அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்தணும். யூஸ் வேற, அப்யூஸ் வேற, மிஸ்யூஸ் வேற. மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும். சார், பிரபுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. சார், நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு விரைப்புத்தன்மை எல்லாம் இருக்குது, ஆனால் 7 மாதமாக நான் செக்ஸ் பண்ணலை, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறேன். செக்ஸ் பண்ணுறதுனால பண்ணாததுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது, கவலைப்படாதீங்க. இப்போ நான் நிறைய செக்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாங்க. செக்ஸ் கொஞ்ச நாள் பண்ணாமல் இருக்கேன், பிரச்சனை வருமா? ரெண்டுலேயுமே பிரச்சனைகள் வராது. செக்ஸ் பண்ணுறது உடலுக்கு நல்லது. இப்போ செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. பல மதங்களில் மத குருக்கள், இப்போ தலாய் லாமா, இங்கே நம்ம ஊரில் சங்கராச்சாரியார்கள், அதே மாதிரி பல கிறித்துவ நிறுவனங்களில் சில அதில் சில பிரிவுகளில் ஃபாதர்ஸு, நன்ஸு, நிறைய பேர் பாலியல் உறவில் ஈடுபடாமல் இருக்கலாம். அது அவங்களுடைய பர்சனலான ஒரு விருப்பம்தான். பொதுவாக நீங்கள் செக்ஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, பழங்கள் நல்ல காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்றோம். உடனடியாக அது பலன் தெரியுமா? தெரியாது. லாங் ரன்ல நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவோட நல்ல இருக்க
இருக்கவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க. 90-100 வயது கூட வாழ முடியும். ரொம்ப உடற்பயிற்சியே பண்ணுறதில்ல, நிறைய ஒபிசிட்டி, ஜங்க் ஃபுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு 50-60 வருடத்தில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நோய் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால செக்ஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு 7 மாதம் செக்ஸ் பண்ணல அப்படின்றதுனால அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா? அப்படியெல்லாம் எதுவும் வராது. கவலைப்பட வேண்டாம்.